வெல்கம் டு வாணியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப ஃபாஸ்ட்டான தேங்காய் சட்னி எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு மீடியம் சைஸில் ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணுங்கள். அது கூடவே 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குட்டியோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் வறுகடலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக உப்பு போட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக கொரகொரப்பாக இருக்கணும். அப்புறம் கெட்டி சட்னியாக வேணும்னா இதுலேயே தாளிப்பு ஆட் பண்ணிடுங்க. இல்லை தண்ணியாக வேணும்னா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தாளிப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணுவோம். அதுக்கு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் காஞ்சதையும் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதையும் 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் ரொம்ப கருகிடக்கூடாது. கருகிறதுக்கு முன்னாடியே சட்னியில் சேர்த்துருங்க. இப்போ சட்னி ரெடி. இதை சுட சுட இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.